நம்ம எடுத்த உடனே அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அரசியலை பார்த்துட்டு நம்ம அதை தீர்மானிக்கலாம் நினைக்கிறேன். அவர் தடைகள் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பேரணி நடத்துறதுக்கு கூட தடை இருக்கும், ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு கூட தடை இருக்கும். இதெல்லாம் சமீப காலங்களில் பல கட்சிகளுக்கு பல இயக்கங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாமே நீதிமன்றத்தில் போய் தான் அனுமதி வாங்கி எல்லா விஷயங்களும் நடக்குது. ஸோ இப்போது விஜய் அவர்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கிடைக்கல, அல்லது விக்ரவாண்டியில் 21 கண்டிஷனை போட்டாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏதோ இங்கே ஆளுகின்ற கவர்மெண்ட் ஏதோ விஜய்க்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிளப்பினாங்க. ஆக்சுவலாக அது விஜய் தரப்புலேருந்து எதுவும் சொல்லலையே தவிர அந்த மாதிரியான ஒரு பிம்பம் அவர்கள் மூலமாகவே மீடியாக்களுக்கு பரப்பப்பட்டது. ஆஃப் த ரெக்கார்டாக அவங்க இது மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஆனால் அவர் வெளிப்படையாக எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் இதெல்லாம் இயல்பாகவே யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள் தான். இன்றைக்கி அனுமதியும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி தடைகள்லாம் எல்லா அரசியல் கட்சிகளும் சந்திக்கிற ஒரு விஷயம் தான். பட் உண்மையான தடைன்றது அவருடைய இந்த இப்போ கொள்கை போன்ற விஷயங்கள், செயல் திட்டங்கள் போன்ற விஷயங்கள், அவருடைய ரசிகர்கள் ஒரு பின்னாடி வருவாங்களா இல்லையா போன்ற விஷயங்கள், அவர் என்ன மாதிரியான ஒரு களமாட போகிறார் தமிழ்நாட்டு அரசியல் சூழலில், அவருக்கு என்ன மாதிரி இடத்த அவர் கிரியேட் பண்ணிக்க போகிறார் அப்படின்ற அந்த விஷயங்களில் தான் இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, கொள்கை இல்லாமல் யாரும் இயங்க முடியாது. இந்துத்துவ கொள்கை அடிப்படையில் பல செயல் திட்டங்களை வகுத்து பாஜக இயங்குது. 370 நீக்கிறோன்னா நீக்கிறாங்க, அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடோ செக்யூலர் சிவில் கோடோ கொண்டுறோன்னா கொண்டுறாங்க. பல விஷயங்கள் அந்த ஆங்கிளில் அவங்க போகிறாங்க. திராவிட இயக்கங்கள் சமூக நீதினு சொல்கிறாங்க, எம்பிசிக்கு 20% கொடுக்குறாங்க, பிசிக்கு 30% கொடுக்குறாங்க, அருந்ததிற்கு உள்ளுஒதுக்கீடு கொடுக்குறாங்க, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு சமூக நீதி கோட்பாடுகள் கீழே வேலை செய்கிற ஒரு விஷயம். எந்த ஒரு கட்சியுமே ஒரு கோட்பாட்டுக்கு கீழே இயங்கணும், கோட்பாட்டுக்கு கீழே செயல் திட்டங்களை வகுக்கணும். அந்த கோட்பாட்டுக்கு கீழே இப்போ இவருக்கு விஜய் கொடியை வெளியிட்டு என்ன பேசினார், சாதி மதம் பாலினம்லாம் தாண்டி ஒரு சம உரிமை சமத்துவம் நிலவணும்னு தான் அவர் பேசினார் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆங்கிள் அது பொதுவான ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டுக்கு கீழே எப்படி நீங்கள் இயங்குறீங்க, சமூக நீதின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க, அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் மத நல்லிணக்கம்னு பேசுகிறீங்க, செக்யூலர் சிவில் கோடு மத நல்லிணக்கத்தை கெடுக்குமா கெடுக்காதன்றதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? நீங்கள் வக்ஃப் போர்டில் கை வைக்கிறாங்க செல் கவர்மெண்ட், அதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? லேட்டரல் என்ட்ரின்ட்டு ஆர்எஸ்எஸ் காரங்களை உள்ளே கொண்ட ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். ஆளுகின்ற கவர்மெண்ட்டு, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பல விஷயங்களில் சில நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விஷயம் வரும். அப்போ உங்கள் ஸ்டாண்டு தெரியும். உங்கள் ஸ்டாண்டு தெரியும் போது தான் மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நடிகர்ன்றதுனால உங்களுக்கு 60 லட்சம் ரசிகர்கள் கூட இருக்கலாம், அவர்கள் எல்லா கட்சிகள்லையும் பிரிஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ரசிகர்கள் எல்லாமே உங்கள் அரசியலை ஏற்றுட்டு பின்னாடி வருவாங்களா மாட்டாங்களான்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நீங்கள் பார்லிமெண்ட் இதுவரைக்கும் விஜய் பேசின விஷயங்கள்ல அதுல குறிப்பா நீட் பத்தி பேசினதும், கல்வி ஒரு தேசியமயமாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, மாநிலம் சார்ந்து இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்றதுல இருந்து, மாநில உரிமை சார்ந்த விஷயத்துல திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதே மாதிரி நீட்ல திமுகவும் அதிமுகவும் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதை தான் அவரும் எடுக்கிறாரு அப்படின்றதுல இருந்து பாஜகல இருந்து தள்ளி இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது தானே. அப்போ அதுல இருந்தும் அவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது ஓரளவு புரியுது இல்ல? அந்த பாஜகவுடைய பாலிசிஸ் தமிழ்நாட்டில் மாநிலத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இப்போ மொழி போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, மாநில அரசோட அதிகாரங்கள் பொறுத்த விஷயம் இருக்குது, ஆளுநர் மாநில அரசில் தலையிடுற விஷயங்கள் பலது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி இன்னும் பேச வேண்டியிருக்கு. நான் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அவர் என்றைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போடாத நேர அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்தாரோ அவருடைய நோக்கம் மாநில அரசியல் நமக்கு தெரியுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அவர் எடுக்கணும். ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தால் அவருக்கு ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமாக இருக்குது, அதில் கொஞ்சத்தை அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்டி டிஎம்கே ஓட்டு பலவிதமாக பிரியுது. மற்ற பிளேயர்ஸ்லாம் ஏற்கனவே ஆன்டி டிஎம்கேவாக இருக்காங்க. யார், ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே, பாஜக ஆன்டி டிஎம்கே, பாமக ஆன்டி டிஎம்கே, சீமான் ஆன்டி டிஎம்கே. இந்த ஆன்டி டிஎம்கே இவங்களெல்லாம் தாண்டி விஜய் ஆன்டி டிஎம்கே ஓட்டு எடுக்கணுங்க. இது எவ்வளோ பெரிய சாத்தியம் உள்ளதுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது இவங்களெல்லாம் விட நான் ஆன்டி டிஎம்கே நல்லா பண்ணுவேன்னு காமிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அவர் தான் விஜய் தான் உண்மையாக ஆன்டி டிஎம்கே, இவங்கெல்லாம் இவ்வளோ நாள் எழுத்தாங்க, இவங்களால் ஒன்றும் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஜய் தன்னுடைய செயல்பாடுகளை வகுக்கணும்னா ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டை கடுமையாக எடுக்கணும். எடுப்பாரான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி திமுக அணிக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்டை பிரிக்கணும். அது இப்போ அதை பிரித்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு திமுகவுக்கு போகிற ஓட்டை கொஞ்சம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட். ஏன்னா மத்திய அரசுடைய கொள்கைகள் பல விஷயங்கள் நடவடிக்கைகள் மாநில அரசை பாதிக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறையவே பாதிக்குது, நிதி கொடுக்காத விஷயங்கள் உட்பட. அப்போ எப்படி எடுப்பார் அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. அப்போது
அவர் தன்னுடைய செயல் திட்டங்களை வந்து ரொம்ப தெளிவாக வகுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது தடை என்று அவர் சொல்வது வந்து ஒரு இயல்பான ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிற விஷயங்கள். ஒரு கட்சி ஆரம்பித்தா இன்னைக்கு நம்ம 20 வருஷ காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த விஷயங்கள், 2 பேர் கட்சி ஆரம்பித்து 10% வரையும் ஓட்டத்தொடர் லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விஜயகாந்த் தொட்டார், கிட்டத்தட்ட வந்தார். இப்போ சீமான் வந்தார். அவங்க சீமானுக்கும் விஜயகாந்தையும் கம்பேர் பண்ணும்போது 2 பேரோடையும் விஜயகாந்த் ரொம்ப விஜய் வந்து செல்வாக்கு மிக்கவர்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் செல்வாக்காக இருந்தார். இன்றைய காலகட்டத்தில் ஈவன் ரஜினியோட விஜய் செல்வாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் ஓட் பேங்க் எடுக்க முடியுமா? ஓட்டுன்றது வேற, ரசிகர்ன்றது வேற. எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்திட்டு வந்தார். ஆக்சுவலாக பல வருஷங்களாக அரசியல் மயப்படுத்தி வந்தார். நீங்கள் எத்தனை வருஷ காலம் உங்கள் ரசிகர்களை அரசியல் மயப்படுத்திருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் செய்கிற மாதிரி பல சமூக சேவைகள்லாம் செஞ்சுருந்தீங்க. ஸோ நீங்கள் அரசியல் ஒரு பொலிட்டிகலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ரசிகனை வந்து பொலிட்டிகலைஸ் பண்ணுறதுன்றது வித்தியாசமான விஷயம். அதை எம்ஜிஆர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். மற்ற நடிகர்கள்லாம் ஆரம்பித்து ஏன் தேரலைன்னா அவங்க பொலிட்டிகலைஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த பொலிட்டிகலைஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா திராவிட இயக்க கொள்கைகள். அதுதான் அடிப்படை. கொள்கைகள் இல்லாத இருக்கிற விஷயங்கள்ன்றது ஒரு தலையில்லாத முள்ள இருக்கிற ஒரு மனிதனுக்கு சமமான விஷயம். கொள்கையை வந்து இல்லாத எந்த கட்சியும் இருக்கவே முடியாது. கொள்கைக்கு கீழே பல செயல் திட்டங்களை வகுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுதான் மக்களை கவர்ற ஒரு விஷயமா இருக்குன்றது பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் விஜய் என்பவர் அவர் கட்சி ஆரம்பிக்கட்டும், எல்லாம் கரெக்டு. ஆனால் அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு அவருடைய அரசியலை ஒப்புக்கொண்டு அவர் பின்னால் செல்வார்கள் என்பது அவருடைய செயல்பாடுகள் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஆன்டி டிஎம்கே அப்படின்ற அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு 4ஆக பிரியும் பொழுது அந்த ஓட்டை வந்து தான் இழுக்கணும் அப்படின்னா இவர் பெரிய அளவுக்கு ஆன்டி டிஎம்கே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அது எந்த அளவுக்கு பண்ண போகிறான்றதுல மாநாட்டில் தான் பார்க்கணும். அப்படி அவர் பண்ணும்போது அவருக்கு என்ன மாதிரி தடைகள் வரும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அதுதான் அவர் சொல்கிறாரோன்னு தெரியாது. சரி, ஓகே. திரு பிரவீன் காந்தி, இப்போ அரசியல் மயப்படுத்தி இருக்கணும் ரசிகர்களை பல ஆண்டுகளாக, அப்படித்தான் இதற்கு முன்பு அரசியலில் வந்து சாதித்த நடிகர்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற கருத்தை சொல்றார் திரு பிரியன். ஸோ அதை விஜய் செய்யாம வரும்போது அவருடைய அவ்வளவு லட்சம் ரசிகர்கள் ஓட்டு வங்கியாக மாறுவார்களா என்ற ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்பியிருக்கார். தனியரசு சாருக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லிட்டு இதுக்கு வந்து வர மேடம். என்னன்னா 67க்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பேசுகிறத என்ன பேசுகிறோன்னா மேடம், காமராஜோட ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு இது வரைக்கும் எல்லாரும் சொல்கிறோம். இன்றைக்கி ஆட்சி நடத்துகிறவங்களும் நாங்கள் காமராஜ் ஆட்சியை தருவோன்னு சொல்கிறாங்க. காமராஜ் காலத்தில் இலவசங்கள் கிடையாது. சத்துணவு போட்டார், நிறைய டேம் கட்டினார், நிறைய தொழிற்சாலை வர்றதுக்கு காரணமாக இருந்தார். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோமே தவிர இலவசங்கன்றது அதுக்கப்புறம் தான் வந்தது. அவர் காமராஜை தான் ஃபஸ்ட்டே வலியுறுத்தினார். லாஸ்ட் இயர் அவர் பேசும்போது பசங்கக்கிட்ட பேசும்போது காமராஜை படிங்க, அம்பேத்கரை படிங்க, ஈவே ராமசாமியை படிங்க அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஈவே ராமசாமி, உங்களுக்கு பெரியார் எனக்கு ஈவே ராமசாமி. ஓகே, ஸோ இதை படிங்கன்னாரு. அப்போது காமராஜோட ஆட்சியை நான் கொடுக்கணும்னா அங்கே இலவசங்கள் தேவையில்லை. நாடு பெருசாகணும். நான் சம்பாரிச்சா எனக்கு எதுக்குங்க இலவசம்?